அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு இடையில ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போடுறோம். என்னடா பிள்ளைகள் தொடராக எங்களோட பிரைவேட் கிளாஸ் தான் போயிட்டு இருக்குது, பிரைவேட் செமினார். இப்போ இடையிலாம ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டு இந்த புதிய பிள்ளைகள் இருந்தாம அவசரமாக ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவோம் பிள்ளைகள். அந்த லிங்கின் ஊடாக இஸ்லாம் பிள்ளைகள் இஸ்லாம் லிங்கிலையும், இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிக லிங்கின் ஊடாக அவசரமாக இணைந்து கொள்ளுங்க பிள்ளைகளா. இந்த லிங்க் ஒன்று அனுப்புகிற பிள்ளைகள் அந்த லிங்கின் ஊடாக அவசரமாக புதிய பிள்ளைகள் இணைந்து கொள்ளுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த அறிக்கை பிள்ளை 075 70 97 187. சரியா பிள்ளை? அவசரமாக பிள்ளைகள் அந்த குரூப்பின் ஊடாக அவசரமாக இணைந்து கொள்ளுங்க. ரைட், ஓகே பிள்ளைகளா. ரைட், இப்போ நாங்க கிளாஸுக்கு போவோம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்க எடுத்த தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, இஜ்திஹாத் பாடம். இது இஸ்லாம் பிள்ளைகளுக்கும் 4வது யூனிட் தான், இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கும் ஒரு 4வது யூனிட். என் வாய்ஸ் கிளியராமா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைகளா. என் வாய்ஸ் கிளியரா கேட்குதா பிள்ளை? ஒயிட் போர்ட்லாம் நல்லா கிளியரா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. என் வாய்ஸ் கிளியராமா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ஓகே பிள்ளைகளா. ரைட், இப்ப பிள்ளைகள் முதலாவதாக இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கிளாஸ் உண்டு பிள்ளைகள். ஒரு எங்களோட தலைப்பை விளங்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அதோட பிள்ளைகள் இப்ப நீங்க முதலாவது விளங்கணும் எப்படி நாம இந்த இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகள் படிக்கணும். அதுக்கு நான் 2 உதாரணம் ஒன்று சொல்லி விளங்கப்படுத்துவேன். அப்போ உங்களுக்கு விளங்க எங்களோட கிளாஸ் எப்படி இருக்கும், நீங்க எப்படி படிச்சா மிக இலகுவாக படிச்சு கொள்ளலாம் என்ற 2 முறைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுவேன். சரியா பிள்ளைகள்? அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எங்களோட தலைப்புக்கு போவோம். ரைட், இப்ப நான் தலைப்பை தான் விளங்கப்படுத்த பெற ஒரே தடவையில பிள்ளைகள் பல விடயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்ப உங்களுக்கு இலகுவான முறையில நீங்க எக்ஸாமுக்கு கேள்வி வந்தா ஆன்சர் பண்ணலாம். சரியா பிள்ளைகள்? ரைட், இன்னைக்கு நாங்க எடுத்த தலைப்பு பிள்ளைகள் இஜ்திஹாத் என்ற பாடம். முதலாவது முக்கியமாக விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், எங்களோட இஸ்லாமிய நாகரிக கிளாஸ் எங்களோட தொடராக நடந்துட்டு இருக்குது. அதுல பிரைவேட் கிளாஸ் தொடராக போயிட்டு இருக்குது. 2025, 2026, 2027 இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு தொடராக கிளாஸ் போயிட்டு இருக்குது. அதுவும் இந்த முறை எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு செமினார் போயிட்டு இருக்குது. 3 மாத கால செமினார் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்க பிள்ளைகள், விரும்பிய பிள்ளைகள் எங்களுடைய செமினார்ல தொடர்ச்சியாக நீங்க படிச்சு கொள்ளலாம். ரெக்கார்டிங் எல்லாம் தருவோம், போன கிளாஸுடைய ரெக்கார்டிங் எல்லாம் தருவோம். விரும்பிய பிள்ளைகள் எக்ஸாம் வரும் வரைக்கும் செமினார் செய்வோம். 3 மாத கால செமினார். அதுல நீங்க விரும்பினா பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் நீங்க கலந்து கொள்ளலாம். எங்களோட பிரைவேட் கிளாஸ்ல நீங்க தொடராக படிக்க விரும்பினா 2025, 2026, 2027 இந்த 3 பேட்சுக்கும் கிளாஸை நாங்க இன்ஷா அல்லாஹ் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். எனவே பிள்ளைகள் நீங்க சேர்ந்து படிக்கலாம். மேலதிகமான தகவல்களை பிள்ளைகள் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 075 70 97 187 என்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பிள்ளைகள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மற்ற தகவலை நான் சொல்லுவேன். சுருக்கமாக சொல்றேன்டா, எங்களோட பிரைவேட் கிளாஸ் 2025, 2026, 2027 பிள்ளைகளுக்கு நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் செமினார் 3 மாத கால செமினார் நாங்க செய்யறோம். அதுல முதலாவது இப்ப எஸ்ஏ செய்யறோம். இறுதியாக ஒவ்வொரு யூனிட்டாக எம்சிக்கு கழிவு செய்வோம். இவ்வாறு ஒரு முழுமையான வழிகாட்டலை நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரும்பினா நீங்க கலந்து கொள்ளலாம். இப்ப பிள்ளை நாங்க பாடத்துக்கு போவோம். இன்றைக்கு நான் எடுத்த தலைப்பு இஜ்திஹாத். இப்ப முதலாவது பிள்ளைகள் இந்த கேள்வி இஜ்திஹாதை வரைவிலக்கணப்படுத்துற ஒரு கேள்வி ஒன்று வார. இஜ்திஹாதை வரைவிலக்கணப்படுத்துங்கோ. இந்த இஜ்திஹாதை நான் உங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது பிள்ளைகள் இஜ்திஹாதுன்னா என்னன்னு சொல்லுவேன், இஜ்மாண்டா என்னன்னு சொல்லுவேன், இஜ்மாவு சரிஹின்னா என்னன்னு சொல்லுவேன், இஜ்மாவு சரிஹ 2ஆக பிரிக்கலாம், கவுலி ஃபிஅலி அதையும் சொல்லுவேன், இஜ்மாவு சுக்கூத்தியே சொல்லுவேன். ஒரே டைம்ல நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்படித்தான் நீங்க படிக்கணும். படிச்சீங்கண்டா எக்ஸாமை பேஸ் பண்ற லேசி. நல்லா விளையக்கொள்ளணும் முடியல, நல்லா விளையக்கொள்ளணும். இன்னொரு தலைப்பை நான் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் உங்களுக்கு சில தலைப்புகளை விளங்கப்படுத்தி காட்டுவோம். உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி உங்களுக்கு விளங்க மிக இலகுவான முறையில எப்படி படிச்சு கொள்ற, கஷ்டம் இல்லாம மிக இலகுவாக எப்படி படிச்சு கொள்ற விஷயத்த முதலாவது நான் படிப்பிப்பேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு நாம
இலகுவான முறையில இஸ்லாத்தையும் இஸ்லாமிய நாகரிகத்தையும் படிச்சுக் கொள்ளலாம். அதுல முதலாவதாக விளங்கப்படுத்த இஜ்திஹாத விளங்கப்படுத்த ரைட். இஜ்திஹாத் என்றால் என்ன? ரைட், இஜ்திஹாத். இந்த இஜ்திஹாத்னா என்னடா பிள்ளைகள்? வரைவிலக்கணப்படுத்துறது கேட்கிற. இஜ்திஹாத் என்றால் என்ன? இஜ்திஹாதை வரைவிலக்கணப்படுத்துற ஒரு கேள்வி வந்தா முதலாவது பிள்ளைகள் நீங்க மொழி ரீதியான கருத்து எழுதப்பட வேண்டும், இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்து சொல்லப்பட வேண்டும். இப்ப மொழி ரீதியான கருத்து என்னடா பிள்ளை? இஜ்திஹாத்னா ரெண்டு சொல்லின் ஊடாக இஜ்திஹாத் பிறந்தது. இப்ப நாங்க பிள்ளைகள் நாங்க எப்படி பிறந்தோம்? இப்ப நான் எப்படி பிறந்தேன்னு கேட்டா எங்கட உம்மா வாப்பா. நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு கேட்டா உம்மா வாப்பா அதன் ஊடாகத்தான் நாங்க பிறந்தோம் என்பத மாதிரி இஜ்திஹாத் எப்படி பிறந்தது, எதிலிருந்து பிறந்தது என்று கேட்டா ரெண்டு சொல்லின் ஊடாக பிறந்தது. ஜஹத், ஜுஹுத். இந்த ரெண்டு சொல்லின் ஊடாகத்தான் இஜ்திஹாத் என்ற சொல் வந்தது. ஜஹுதுண்டா என்னண்டா பிள்ளைகள்? கஷ்டம். ஜஹுதுண்டா கஷ்டம், ஜுஹுதுண்டா பிள்ளைகள் முயற்சி. அப்ப கஷ்டத்தோடு சேர்ந்த முயற்சியை இஜ்திஹாத் என்று சொல்லுவோம். கஷ்டப்படும். இஜ்திஹாத்ண்டா பிள்ளைங்க நாங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். சும்மா லேசாக நாங்க இஜ்திஹாத் காண இயலாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்படணும், முயற்சி செய்யணும். எனவே இஜ்திஹாத்ண்டா ஜஹுது ஜுஹுத் என்ற சொல்லிலிருந்து வந்தது இஜ்திஹாத். ஜஹுத் என்பது கஷ்டம், ஜுஹுத் என்பது முயற்சி. அப்ப கஷ்டத்தோடு சேர்ந்த முயற்சியை இஜ்திஹாத் என்று சொல்லுவோம். இது மொழி ரீதியான கருத்து. இதை எழுதிட்டோமா எக்ஸாமுக்கு? இரண்டாவது இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்து. இஸ்லாமிய பரிபாசையில பிள்ளைகள் இஜ்திஹாத்னா என்ன என்று கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள். இஜ்திஹாத் என்பது இப்ப பாருங்க, நவீன காலத்தில் ஒரு புதிய பிரச்சனை வருகிறது. ஒரு புதிய பிரச்சனை. இந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக இல்ல. இந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக இல்ல. அப்ப குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு நேரடியாக இருந்தா இஜ்திஹாத் செய்ய இயலாது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக வட்டி ஹராம் குர்ஆன்ல இருக்குது. இப்ப இஜ்திஹாத் செய்யறதா? என்ன வட்டி ஹராமா இல்லையா? இஜ்திஹாத் செய்யறதா? செய்யறதில்ல. ஏனென்று கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், இந்த வட்டி என்பது ஹராம். இதுக்கு இஜ்திஹாத் செய்யறதில்ல. நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வந்தா அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியா இருக்காது. உதாரணமாக இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் என்கின்ற போதை வஸ்து இப்ப நிறைய பேர் பாவிக்காங்க. இந்த ஐஸ் என்ற போதை வஸ்து குர்ஆன் சொல்லுதா, ஹதீஸ் சொல்லுதா? இல்ல. அப்ப இது ஒரு புதிய பிரச்சனை. அப்ப இந்த புதிய பிரச்சனைய என்ன செய்யணும்? ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு தீர்ப்பு சொல்லணும். அதான் இஜ்திஹாத். அப்ப இஜ்திஹாத்னா என்னன்னா நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வார இந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக இருக்காது. ஆனா குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கும். எப்படி இருக்கும்டா? மறைமுகமாக இருக்கும். மறைமுகமாக இருக்கும். உதாரணமாக பிள்ளைகள் உங்களோட வீட்டுல இப்ப நீங்க பாஸ் பேப்பர் ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க. வீட்டை பாஸ் பேப்பர் இப்ப ஏ லெவல் பாஸ் பேப்பர் இருக்குமா இல்லையா? உங்களோட வீட்டு இருக்குது. இப்ப நீங்க இந்த பாஸ் பேப்பரை எங்கேயோ ஒரு இடத்துல மறந்து போய் வச்சிட்டீங்க. இப்ப திடீர்னு நீங்க உங்களோட படிக்கிற ரூமுக்குள்ள போறீங்க, பாஸ் பேப்பரை காணல. இப்ப நேரடியாக பாக்கீங்க, காணல. இப்ப என்ன செய்வீங்க? நீங்க தேடுவீங்க. இந்த தேடுறதான் இஜ்திஹாத். தேடுற மனிதர்கள் தான் முஜ்தஹிதுகள். அப்ப பாஸ் பேப்பர் வீட்டுக்குள்ள இருக்குது, ஆனா நேரடியா இல்ல, ரகசியமா இருக்குது. அப்ப தேடினா கிடைக்கும். அதே மாதிரிதான் பிள்ளைகள் இஜ்திஹாத் என்பது என்னன்னா நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வார அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக இல்ல, ஆனா இருக்குது, மறைமுகமாக இருக்குது. இந்த மறைமுகமாக இருக்கிற விடயத்தை ஆய்வு செய்யும் கலைதான் இஜ்திஹாத். இதான் இஜ்திஹாத். ஆய்வு செய்யறது மட்டும்தான் இஜ்திஹாத். ஆய்வு செய்யறது மட்டும்தான் இஜ்திஹாத். இந்த ஆய்வு செய்யற ஆட்கள் யாருன்னு கேட்டா மனிதர்கள், முஜ்தஹிதுகள். கட்டாயம் பிள்ளைகள் வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது நீங்க என்ன செய்யணும்டா
அதுல ஈடுபடுற மனிதர்களையும் எழுத வேண்டும். இந்த ஈடுபடுற மனிதர்கள் பொதுவாக என்ன இந்த பாடத்துக்கு வரும், ஹதீஸ் பாடத்துக்கும் வரும். ஹதீஸ்ல ஈடுபடுற மனிதர்களை முஹத்திஸீகள் அப்படி சொல்லணும் இல்லையா? இந்த மொழி ரீதியான அர்த்தம் சொல்லணும். இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்தை எழுதுறதோட அதுல ஈடுபடுற மனிதர்களும் சொல்லப்பட வேண்டும். யாபம் வச்சு கொள்ளுங்கோ. சரியா பிள்ளைகள்? ரைட், நல்லா விளையாடணும். இப்ப இஜ்திஹாதுன்னா என்னன்னு நாங்க பாடமாக தேவையில்லை. இஜ்திஹாதுன்னா என்ன? நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வார, இந்த புதிய பிரச்சனைக்கான தீர்ப்பு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக சொல்லப்படல. ஆனா குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக இல்லாட்டியும் மறைமுகமாக இருக்குது, ரகசியமாக இருக்குது. இந்த ரகசியமாக இருக்கிற விடயத்தை ஆய்வு செய்யும் கலை இஜ்திஹாத். அதுல ஈடுபடுற மனிதர்களே முஜிதஹிதுகள் என்று சொல்வோம். அப்ப ஆய்வு செய்யறதுதான் இஜ்திஹாத். இது இஜ்திஹாதுக்கு வரை விளக்கணும். இப்ப ஒரு கேள்வி கேட்காங்க, இஜ்மாண்டா என்ன? இஜ்மாண்டா என்ன? இதே வரை விளக்கணம் தான் பிள்ளைகள், கடைசி மட்டும் மாறும். இப்ப இஜ்மாண்டா என்னன்னு கேட்டா, நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வருது, அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்ப்பு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக இல்ல, ஆனா இருக்குது, மறைமுகமாக இருக்குது. இந்த மறைமுகமாக இருக்கிற விடயத்தை ஆய்வு செய்து ஒருமித்த கருத்துக்கு வந்தால் அது இஜ்மா. அப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரே டைம்ல இஜ்திஹாதுனா என்னன்னு விளங்கிட்டு இஜ்மாண்டா என்னன்னு விளங்கிட்டு அதே வரை விளக்கணம் தான், கடைசி மட்டும் மாறும். இஜ்திஹாதுண்டா ஆய்வு செய்கின்ற கலை, இஜ்மாண்டா அப்படி சொல்லுங்க, ஆய்வு செய்து முஜிதைதுகள் ஒருமித்த கருத்துக்கு வந்தால் அது இஜ்மா. இந்த ஒருமித்த கருத்தை தெளிவாக சொன்னால், அடுத்த வரை விளக்கணும். ஒருமித்த கருத்தை தெளிவாக சொன்னால் இஜ்மாஉ சரீ. இந்த ஒருமித்த கருத்துக்கு வந்தா இஜ்மா. இந்த ஒருமித்த கருத்துக்கு வந்துட்டாங்க. வந்து இப்ப தெளிவாக சொல்லணுமா இல்லையா? தெளிவாக சொன்னா அதான் இஜ்மாஉ சரீ. இந்த தெளிவா ரெண்டு விதத்துல சொல்லலாம். இப்ப நான் படிப்பிக்கிறது பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு விஷயத்துல படிப்பிக்கிறேன். எப்படி? ஒன்று வாயால சொல்ற, இன்னொன்று ஒயிட் போர்ட்ல எழுதுற. இந்த வாயால சொல்றதா கௌலி, ஒயிட் போர்ட்ல எழுதுறதுதான் ஃபிஅலி. அப்ப இஜ்மாஉ சரீஹ நாங்க ரெண்டாக பிரிப்போம், கௌலி, ஃபிஅலி. என்ன கௌலிண்டா ஒன்று தெளிவாக முஜிதைதுகள் வாயால சொல்லணும், இல்லாட்டி எழுத்து மூலமாக சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? ஒன்று வாயால பேசுறேன், அது தெளிவு. ஒயிட் போர்ட்ல எழுதுறேன், அது தெளிவு. இப்ப நான் அமைதியாக இருந்தா சும்மா அமைதியா இருக்கேன். இப்படி அது என்ன? மௌன இஜ்மா. ஒன்றுமே பேசாம சும்மா இருக்கேன். இப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன சேர் சும்மா அப்படியே அமைதியா இருக்காரு, அதான் சுகூத்தி, மௌன இஜ்மா. ஒன்று. அப்ப நல்லா விளைவிக்கணும் பிள்ளைகள். ஒரே டைம்ல லேசா படிச்சு கொள்ளுங்க. தனியா அதை படிக்காம பிள்ளைகள், லேசான சிஸ்டம் இருக்குது, சொல்லித்தாரன், அழகா படிச்சு கொள்ளுங்க. சொல்ற மாதிரி படிச்சீங்கண்டா சிலபஸே அழகான முறையில 10 அழகு இருக்கா இல்லையா? இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு லேசான முறையில படிச்சு கொள்ளலாம். அப்ப இப்ப பாருங்க, திரும்ப சொல்ற, இஜ்திஹாதுண்டா ஆய்வு செய்யும் கலை. நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வார, அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்ப்பு நேரடியாக குர்ஆன்ல இல்ல, ஆனா இருக்குது, மறைமுகமாக இருக்குது. இந்த மறைமுகமாக இருக்கிற விடயத்தை ஆய்வு செய்யறதுதான் இஜ்திஹாத். ஆய்வு செய்து ஒருமித்த கருத்துக்கு வந்தால் அது இஜ்மா. இந்த ஒருமித்த கருத்தை தெளிவாக சொன்னால் அது இஜ்மாஉ சரீ. இந்த தெளிவை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வாயால தெளிவாக சொல்லலாம், அதுதான் கௌலி. இன்னொன்று எழுத்து மூலமாக தெளிவாக சொல்லலாம், அதுதான் நல்லா விளைவிக்கணும் முடியல. அப்ப ஒரே டைம்ல பிள்ளைகள் மௌனமாக இருந்தா அது இஜ்மாஉ சுக்கூத்தி, மௌன இஜ்மா, சுக்கூத்தி. இப்படி பிள்ளைகள் லேசா படிச்சு கொள்ளுங்க, இலகுவான முறையில. என்ன இஜ்திஹாதுன்னா என்னன்னு விளங்கிட்டு,
இஜ்மாண்டா என்னண்டு விளங்கிட்டு, இஜ்மாவு சரீஹிண்டா என்னண்டு விளங்கிட்டு, இஜ்மாவு சரீஹ ரெண்டா பிரிப்பீங்க, கவுலிண்டா என்னண்டு விளங்கிட்டு, இஜ்மாவு சரீஹ இன்னொரு வகையாக பிரிப்பீங்க, ஃபிஅலிண்டா என்னண்டு விளங்கிட்டு, சுக்கூத்திண்டா என்னண்டு விளங்கிட்டு, அப்ப அந்த பாடமே உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தெளிவொண்டு வருதா இல்லையா பிள்ளைங்க? வருது. இப்படிதான் படிக்கும். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லி காட்டுறேன். நிறைய இப்படித்தான் நான் படிப்பிக்கிறதா, இப்படித்தான் பிள்ளைகளை படிப்பிக்கிறேன். உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்க புதிய பிள்ளைகள் வந்திருப்பீங்க. ஏன்னா அதுக்காக வேண்டி நாங்க அந்த படிப்பிக்கிற முறைகளை பிள்ளைய சொல்லித்தாரா, அதை டெஸ்டுக்கு சொல்லித்தாரேன். அதுக்கு பிறகு இப்ப நான் இந்த மெயின் கேள்விக்கு வாரேன். இப்ப நான் படிப்பிக்கின்ற போது எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும், நான் ஒரு கேள்வியை பல விதமாக உருவாக்கித்தான் விளங்கப்படுத்துறேன். ஏன்னா அந்த கேள்வி மயக்கம் வரக்கூடாது. எக்ஸாம்ல பிள்ளைகள் கேள்வி மயக்கம் இருக்கா இல்லையா? அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு கேள்வியை பலவிதமாக உருவாக்குது. லேசிதான பிள்ளை, எக்ஸாமுக்கு தடமாற தேவையில்லையே. ஏன்னா ஒரு கேள்வியை பலவிதமாக வந்தா அதை படிச்சீங்கண்டா மிக லேசாக இருக்கும். எக்ஸாம்ல கேள்வி மயக்கம் வராது. ரைட், இது ஒரு விஷயம் இல்ல. விஜிதிகாதுன்னு என்னண்டு விளங்கிட்டோம் உங்களுக்கு. ஓகே, ரைட். இப்ப பிள்ளைகள், இப்ப உதாரணமாக பிள்ளை இன்னொன்றை விளங்கப்படுத்துனா, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இது இந்த இதிகாத் பாடத்தோட சம்பந்தம் இல்ல, வேறொரு பாடம். நான் சும்மா நோமலா சொல்றேன் எப்படி படிக்கணும்டா. நீங்க எப்படி உதாரணமாக துணை சட்ட மூலாதாரங்கள்ல உங்களுக்கு தெரியும். இப்ப இஜிதிகாத் செஞ்சா பிள்ளைகள் எது உருவாகும்? இஜிதிகா செய்ய 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 துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். நல்லா விளங்கணும். இஜிதிகாதின் மூலமாக தோன்றிய மூலாதாரம் எதுன்னு கேட்டா, இஜ்மா, கியாஸ், இஸ்திகிசான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாம் எப்படி இருக்குது? இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் உதாரணமா உண்ட சொல்லித்தாரேன். உருஃப் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளே கொஞ்சம் கஷ்டமான பகுதி உருஃப். இப்ப இதை நான் விளங்கப்படுத்தினா உருஃபுடைய நிபந்தனைகளை நீங்க படிச்சு கொள்ளலாம். உருஃபுடைய வரைவிலக்கணத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஆனா அந்த வரைவிலக்கணத்துக்குள்ள உருஃபுடைய 4 நிபந்தனை இருக்கா இல்லையா, அந்த நிபந்தனை வந்துடும். அப்ப ஒரே டைமில் என்ன செய்யலாம்டா, ஒரே டைம்ல நிறைய விஷயத்தை படித்துக் கொள்ளலாம். இப்ப நான் இஜ்திஹாத படிப்பிக்கின்ற போது இஜ்திஹாதுன்னா என்ன, இஜ்மாண்டா என்ன, இஜ்மாவு சரீஹிண்டா என்ன, சரீக ரெண்டாக பிரிக்கலாம், கவுலிண்டா என்ன, ஃபிஅலிண்டா என்ன விளங்கப்படுத்தினா இல்லையா? அதே மாதிரி இப்ப உருஃபுண்டா என்னன்னு சொல்லுவேன். ஆனா உருஃப் என்ற விஷயத்துக்குள்ள நீங்க அந்த வரைவிலக்கணத்துக்குள்ளேயே உருஃபுடைய 4 நிபந்தனையும் இருக்கு. அப்ப லேசா இல்லையா உள்ளே? உருஃபுடைய நிபந்தனைகள் கேட்டா நாம யோசிக்க தேவையில்லை, வேறையா பாடமாக தேவையில்லை. எங்கட வரைவிலக்கணத்துக்குள்ளேயே அந்த விஷயம் இருக்கும். அதையும் விளங்கப்படுத்தி காட்டுறேன். எல்லாத்தையும் விளங்கப்படுத்த நிறைய விஷயம் இருக்கும் பிள்ளைகள், இருந்தாலும் உங்களுக்கு விளங்கணுமே நாங்க எப்படி பாடம் செய்யறேன். அப்ப அதைத்தான் உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்தி காட்டுறேன். இதை முடிச்சிட்டு நான் தலைப்புக்கு போறேன். இந்த மெயின் தலைப்பு ஒன்று இல்லையா பிள்ளைகள், அதுக்கு போறேன். ரைட். உருஃபுண்டா என்ன? இந்த உருவ பிள்ளையை நான் வரைவிலக்கணப்படுத்த எப்படின்னா, அந்த நிபந்தனையை வச்சு வரைவிலக்கணப்படுத்தப்படும். சரியான நிபந்தனையை வச்சு வரைவிலக்கணப்படுத்தினா நிபந்தனையை படிச்சமாக்கியும் இருக்கும், வரைவிலக்கணத்தை படிச்சமாக்கியும் இருக்கும். உதாரணமாக உருஃப் என்றா என்னன்னு கேட்டா பிள்ளைகள், நம்மட சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கம், மொழி ரீதியான கருத்து. நல்ல பழக்க, கெட்ட பழக்க வழக்கம் இல்லையா, நல்ல பழக்க வழக்கம். என்ன உதாரணமாக பிள்ளைகள், நாம பள்ளியில ஒரு ஆள் மௌத்தாகினா, உதாரணமாக பிள்ளைகள் உருஃபுன்னு சொல்றது, வழக்கார் சொல்றது, இது ஒரு துணை சட்ட மூலாதாரம். உதாரணமாக வழக்காரன்னு சொல்றது, நாம சலாம் சொல்றது ஒரு வழக்காறு தான். இத உருஃபுன்னு சொல்ல மாட்டேன். ஏனண்டா சலாம் சொல்றது ஹதீஸ சொல்லப்படுது. அப்ப உருஃபுண்டா குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடாது. வந்தா அது உருஃபு இல்ல. இப்ப நம்ம சலாம் சொல்றது ஒரு வழக்காறு தானே. ஒரு ஆளை பார்த்து நாங்க சிரிக்கிறது அது ஒரு வழக்காறு தான். எல்லாரும் பார்த்து ஒரு ஆட்களை சிரிக்கிறியா இல்லையா, புன்முறுகள். ஆனா அது ஹதீஸ்ல வருதா இல்லையா? ஒரு ஆளை பார்த்து நீங்க புன்முறுகள் பூப்பது என்பது ஒரு சதக்கா. ஆனா உருஃபுண்டா என்னண்டா குர்ஆன்ல சுன்னாவுல வரக்கூடாது. உதாரணம் சொல்றேன். இப்ப உதாரணமாக பிள்ளைகள் எங்கட ஏரியாவுல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏரியாவுல ஒரு ஆள் மௌத்தாகினா ஜனாசா அறிவித்தல் என்று பள்ளியில அறிவிப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன இன்னார் மௌத்தா, இது குர்ஆன்ல வருதா, ஹதீஸ்ல வருதா? இன்னார் மௌத்தாகினா ஜனாசா அறிவித்தல் பள்ளியில அறிவிங்கோ, அப்படி வருதா? இல்ல. இது ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு வழக்காறு தானே. நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காறு எல்லா இடத்திலையும் பின்பற்றப்படும். இது எங்களை சரியா எதிர்க்காது, நல்ல விஷயம் தானே உள்ளே. நம்ம சமூகம் ஒரு ஜனாசா அறிவித்தல பள்ளியில அறிவிக்கின்ற போது நம்ம சமூகம் அதை கேட்டு யாரு மௌத்தாகின என்ற விஷயத்தை அறிஞ்சு கொள்வாங்களா இல்லையா? இது ஒரு வழக்காறு. இதான் வழக்காறு இல்லையா?
சும்மா உதாரணம் கொண்ட சொல்றேன்னா நிறைய இருக்குது. நான் சும்மா உதாரணத்துக்கு கொண்ட சொல்றேன். சரியா? இப்ப உருஃபுண்டா என்னன்னு கேட்டா மொழி ரீதியான கருத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கம். அப்ப ஜனாசா ஒரு ஆள் மௌத்தாயினா ஜனாசா அறிவிப்பது என்பது சமூகத்தில் இருக்க நல்ல பழக்க வழக்கமா இல்லையா? நல்ல தானே சமூகத்து நன்மையா இல்லையா? நல்லம். ஓகே, ரைட். இப்ப பிள்ளைகள் இஸ்லாமிய பரிபாஷையில என்னன்னு கேட்டா பிள்ளைகள் குர்ஆன் சுன்னாவில் குறிப்பிடாத பாருங்க பிள்ளைகளா, குர்ஆன் சுன்னாவில் குறிப்பிடாத அப்ப உருஃபுண்டா என்ன செய்யணும்? முதலாவது அப்ப நிபந்தனையில பாத்தீங்கன்னா முதலாவது நிபந்தனை இதுதான். உருஃபுடைய நிபந்தனை கேட்டா நாங்க வேறையா பாடமாக தேவையில்லை. வரைவிலக்கணத்தை படிச்சாலே நிபந்தனை எழுதலாம். அப்ப உருஃபுண்டா என்ன? குர்ஆன்ல சுன்னாவுல குறிப்பிடப்பட்டிருக்க கூடாது. உருஃபுண்டா குர்ஆன்ல சுன்னாவுல குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய நீண்ட நாட்களாக காணப்படக்கூடிய இப்ப இதை வச்சு பிள்ளை ஜனாசா அறிவித்தல் சொன்னா ஜனாசா அறிவித்தல் ஒரு உருஃபுண்டு. அதை வச்சு யோசிச்சு பாருங்க, செட் ஆகும். குர்ஆன்ல சுன்னாவுல ஜனாசா அறிவித்து சொல்லப்பட்டிருக்குதா? நீங்க யாராவது மௌத்தாயினா ஜனாசா அறிவித்தல் அறிவியுங்கோ. குர்ஆன்ல வருதா பிள்ளை? இல்ல. ஹதீஸ்ல வருதா? இல்ல. அப்ப குர்ஆன்ல சுன்னாவுல குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய எல்லா இடத்திலும் பின்பற்றப்படுதா இல்லையா? இலங்கையில எல்லா இடத்திலும் பின்பற்றப்படுது. அப்ப அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய நீண்ட நாட்களாக காணப்பட வேண்டும். அப்ப நீண்ட நாட்களாக பிள்ளை எங்கட உம்மாட எல்லாட்டையும் கேட்டு பாருங்க. என்ன எங்கட உம்மாட்ட கேட்டு பாருங்க, பள்ளியில ஜனாசா அறிவிக்கிறியா? ஓம்ட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கு இல்ல, நீண்ட காலமாக பின்பற்றப்படுது. எனவே அப்ப இதான் நிபந்தனை. என்ன நிபந்தனை? முதலாவது அப்ப உருஃபுடைய நிபந்தனை கேட்டா முதலாவது நிபந்தனை இது, இரண்டாவது நிபந்தனை இது, மூன்றாவது நிபந்தனை இது, நாலாவது நிபந்தனை என்னண்டா ஷரியா எதிர்ப்பற்ற அதை ஷரியா எதிர்க்க கூடாது. உதாரணமாக பிள்ளைகள் இந்த ஐஸ் என்ற போதை வஸ்து இருக்கா இல்லையா? இதுவும் பிள்ளைகள் குர்ஆன்ல சுன்னாவுல இல்லதான். அனைவரும் பொதுவாக பின்பற்றாங்க தான், நீண்ட நாட்களாக பின்பற்றாங்க. ஆனா இஸ்லாமிய ஷரியா ஐஸ் என்பதை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. என்று அது போதை. அப்ப ஐஸ நாம ஒரு வழக்காராக எடுக்கலாமா? நாம் ஐஸ் என்ற போதை வஸ்தை பயன்படுத்தலாம்? எடுக்கல. அது என்ன ஹராம். ஏனென்றா அதை ஷரியா எதிர்க்குது. அப்ப நிபந்தனைக்கு செட் ஆகல ஐஸ். ஆனா ஜனாசா அறிவித்தல் என்பது செட் ஆகுதா இல்லையா? குர்ஆன் சுன்னாவுல குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய நீண்ட நாட்களாக காணப்படக்கூடிய ஷரியா எதுக்குமா? இது இஸ்லாமிய ஷரியா எதுக்குமா? என்ன சமூகத்துக்கு நன்மையான விஷயமா இல்லையா? சமூக நலனா இல்லையா? இது சரியா ஒரு காலம் எதுக்காது? ஜனாசா அறிவித்தல் நீங்க அறிவிக்க கூடாது பள்ளியில, அது ஹராம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுமா? சொல்லாது. எனவே இது நாலும் தான் பிள்ளைகள் நிபந்தனை. இந்த நிபந்தனையை வச்சுதான் நாங்க வரைவிலக்கணப்படுத்தணும். அப்ப வரைவிலக்கணப்படுத்துற எப்படின்னா குர்ஆன் சுன்னாவுல குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய நீண்ட நாட்களாக காணப்படக்கூடிய ஷரியா எதிர்ப்பற்ற வளமையை சட்டமாக மாற்றுதல் உருஃப் எனப்படும். விளக்கம் முடிஞ்சு. அவ்வளவுதான். அப்ப ஒரே டைம்ல என்ன செய்றீங்க? இப்ப உருஃபுண்டா என்னன்னு படிச்சிட்டீங்க, உருஃபுடைய நிபந்தனைகளை படிச்சிட்டீங்க. உருஃப் என்றா என்னென்று வரைவிலக்கணப்படுத்துறன்னு கேட்டாலும் இப்ப எழுதையிலும் உருஃபுண்டா என்ன? மொழி ரீதியான கருத்து சமூகத்துல இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கம். இஸ்லாமிய பரிபாஷையில் என்னன்னு கேட்டா குர்ஆன் சுன்னாவுல குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய நீண்ட நாட்களாக காணப்படக்கூடிய ஷரியா எதிர்ப்பற்ற, ஷரியா எதிர்க்க கூடாது, ஷரியா எதிர்ப்பற்ற
வளமையை சட்டமாக மாற்றுதல் உருஃப் எனப்படும். இதான் வரைவிலக்கணம். உருஃபுடைய நிபந்தனைகள் என்று கேட்டா நாங்க வேறையா பாடமாக்க தேவையில்ல. இதான் நிபந்தனை. இது முதலாவது நிபந்தனை, இது இரண்டாவது நிபந்தனை, இது மூன்றாவது நிபந்தனை, இது நாலாவது நிபந்தனை. என்ன? குர்ஆன் சுன்னாவுல குறிப்பிடப்பட்டிருக்க கூடாது அப்படி எழுதும் நிபந்தனை முதலாவது. இரண்டாவது, அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நீண்ட நாட்களாக அந்த வளமை காணப்பட வேண்டும். நாலாவது, அதை ஷரியா எதிர்க்க கூடாது. இதான் 4 நிபந்தனை உருஃபுடைய விஷயம். முடிஞ்சு பிள்ளைல, இவ்வளவுதான் படிப்பு, இவ்வளவுதான் படிப்பு. இப்படி நீங்க படிச்சீங்கன்னா 10 அழகையும் சும்மா அழகா பிள்ளைங்க சட்டப்படியாக படிச்சு கொள்ளலாம். எனவே இப்படி படிங்க பிள்ளைகள். உங்களுக்கு சில முறைகளை சொல்லித்தாரன், அவ்வளவுதான். இப்ப நாங்க பாடத்துக்கு போவோம். ரைட். இப்ப பிள்ளைகள், இப்ப நாங்க எடுத்த தலைப்பு என்னடா பிள்ளைகள்? இந்த 2 தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. 2 தலைப்பு எடுத்திருக்கிறேன். ஒன்று இந்த அறிக்கை பிள்ளைல இஜ்திஹாதுடைய பாருங்க, இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான காரணம். இரண்டாவது அதே கேள்விதான், தக்லீது சிந்தனை உருவாகிறதுக்கான காரணம் என்ன? ஃபிக்ஹ்களை வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? அடுத்தது, இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது என்ற கருத்தினால் ஏற்பட்ட விளைவு என்ன? இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது என்ற சிந்தனை இஸ்லாமிய சட்டத்துறையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது என்ற கருத்து முஸ்லிம் உம்மாவில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டுள்ளது என்ற கருத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன? இந்த 4 கேள்வியும் ஒரே கேள்வி, ஒரே கேள்வி, ஒரே ஆன்சர். இந்த 3 கேள்வியும் ஒரே கேள்வி. இது இஜ்திஹாத் பாடத்துல கொஞ்சம் குழப்பமான பகுதி. சரியா பிள்ளை? இப்ப நான் விளங்கப்படுத்துறேன் இத. அதுக்கு முதல் பிள்ளைகள், சில டைம்ல உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், இஜ்திஹாதுடைய எதிர்ச்சொல் என்ன? தௌஹீதுடைய எதிர்ச்சொல் ஷிர்க் என்று சொல்ற மாதிரி இஜ்திஹாதுடைய எதிர்ச்சொல் என்னடா பிள்ளைகள்? இஜ்திஹாத் என்றதுடைய எதிர்ச்சொல் என்னண்டா, எதிர்ச்சொல் தக்லீத். இப்ப ஒரு கேள்வி வரும், தக்லீதுனா என்ன? உண்டு கேள்வி கேட்ட நாம அத நாங்க படிக்கல, எங்களுக்கு தெரியா சொல்றியா? இல்ல. இஜ்திஹாதுன்னு என்ன சொன்ன? குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்யற கலைன்னு சொல்ற மாதிரி தக்லீதுன்னு அப்படியே வாங்குவோம். நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வருது, அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்ப்பு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக இல்ல, மறைமுகமாக இருக்குது. இந்த மறைமுகமாக இருக்கிற விடயத்தை இமாம்களுடைய சட்ட தீர்ப்பை வைத்து ஆய்வு செய்து கண்மூடித்தனமாக பின்பற்றி அதை வச்சு தீர்ப்பு வழங்கினால் அதான் தக்லீத். அப்ப இஜ்திஹாதுடைய எதிர்ச்சொல்னா, இஜ்திஹாத் என்பது குர்ஆன ஹதீஸை ஆய்வு செய்யும் கலை இஜ்திஹாத். தக்லீத் என்பது குர்ஆன ஹதீஸை ஆய்வு செய்யறல்ல, இமாம்களுடைய கருத்தை ஆய்வு செய்கின்ற கலை தக்லீத். அதுல ஈடுபடுறால் முகல்லீத். முகல்லீத், தக்லீத் முகல்லீத். இஜ்திஹாத் முஜ்தஹித். முஜ்தஹித் விளக்க முடிஞ்சு உள்ளே பாருங்க. இஜ்திஹாதுனா குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்தல். இஜ்திஹாதுடைய வரைவிலக்கணத்துல அப்படித்தான் வரும். தக்லீத்னா என்னன்னு கேட்டா நாம யோசிக்க தேவையில்ல, நாங்க படிக்கல, அப்படி இல்ல. இஜ்திஹாதுடைய எதிர்ச்சொல் தக்லீத்னா, இஜ்திஹாதுனா குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்தல். இங்க குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்றன்னு போடணும், இங்க போடணும் இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி இமாம்களை கண்மூடித்தனமாக ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்குதல். தக்லீத்னா தானே உள்ளே இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுதல். இப்ப நான் விளங்கப்படுத்த போறேன். எங்கடா பிள்ளைகளுக்கு என்னன்னா, இந்த தலைப்புக்கு போறதுக்கு முதல் தக்லீத்னா என்னன்னு விளங்கும், நல்லா தெளிவாக விளங்கணும். அப்பதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்க சரியாக ஆன்சர் பண்ணலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுண்டா என்ன, இதை தெளிவாக விளங்கினா இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க சும்மா சட்டப்படியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப விளங்கப்படுத்துற இந்த இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் இதான் தக்லீத். ரைட்.
இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுண்டா என்னண்டா பிள்ளைகள்? இமாம்கள்டா யாருண்டா? சட்டத்துறை அறிஞர்கள் இருக்காங்க 4 பேர். அதை சொல்றது நாங்க அஇம்மத்துல் அர்பஆ. அஇம்மத்துல் அர்பஆ 4 சட்டத்துறை அறிஞர்கள். சிஹாவு சித்தாண்டா அது ஹதீஸ் பாடத்துல வரும். 6 சஹீஹான கிரந்தங்கள். அது சிஹாவு சித்தாவா? இது அஇம்மத்துல் அர்பஆ 4 சட்டத்துறை அறிஞர்கள். யாரு? இமாம் ஷாஃபி இமாம், இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். இந்த 4 பேரும் பிள்ளைகள் இதை வச்சுதான் இந்த கேள்வியா? இதை வச்சுதான் இந்த கேள்வி. அப்ப அதனாலதான் இதை விளங்கப்படுத்துறது. இதை விளங்கிட்டவங்களுக்கோ இந்த கேள்வி லேசாக பிள்ளைகள் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இப்ப பிள்ளைகள் இம்மத்துல் அர்பான்னு சொல்லுகின்ற இந்த 4 சட்டத்துறை அறிஞர்கள் எந்த காலத்தை சேர்ந்தாக்கள்டா பிள்ளைகள்? இஸ்லாமிய வரலாற்றுல ஹிஜ்ரி 11ல ரசூல்லா மௌத்தாகினார். ரசூல்லா மௌத்தாயினத்துக்கு பிறகு 4 ஹலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஹிஜ்ரி 11ல இருந்து 40 வரை கட்டி. இது 4 ஹலீஃபாக்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11ல மௌத்தாகிறார். சரியா பிள்ளை? மௌத்தாயினத்துக்கு பிறகு 4 ஹலீஃபாக்கள் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி ஆட்சி செய்யறாங்க. சரியா பிள்ளை? ரைட். இந்த 41ல இருந்து 132 வரை கட்டிய பிள்ளைகள் உமையா பரம்பரை ஒன்று உமையாக்கள் என்கின்ற ஒரு பரம்பரை ஆட்சி செய்யறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 91 வருடம் ஆட்சி செய்யறாங்க. ஒரு நூற்றாண்டு காலம். இந்த உமையாக்களுக்கு பிறகு ஆட்சி செஞ்சாக்கள் தான் பிள்ளைகள் 132ல இருந்து 656 வரை கட்டியும் அப்பாசியர்கள். இதை ஏன் சொல்றேன்டா? இந்த உமையாக்களுடைய இறுதி காலத்திலும் அப்பாசியருடைய ஆரம்ப காலத்திலும் பிறந்தாக்கள் தான் இருந்தாக்கள் தான் இந்த 4 இமாம்களும். நல்லா விளைக்கிறோம். இந்த 4 இமாம்கள் எந்த காலத்தை சேர்ந்தவர்கள்? உமையாக்களுடைய இறுதி காலத்திலேயும் அப்பாசியருடைய ஆரம்ப காலத்திலேயும் இருந்தாக்கள் தான் இந்த இமாம்கள். இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல புதிய புதிய பிரச்சனை எல்லாம் கூட வராது. ஹலீஃபாக்கள் காலத்திலேயே பெருசா வராது. ஆனா காலம் போக 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 புதிய பிரச்சனை வரும். புதிய பிரச்சனை வந்தா இஜ்திஹா செய்யணுமா இல்லையா பிள்ளை? இஜ்திஹா செய்யணும். இப்ப இந்த உமையாக்களுடைய இறுதி காலம் அப்பாசுடைய ஆரம்ப காலம் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நல்ல விரிவாக்கம். நிறைய மக்கள், நிறைய பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனை. இந்த லட்சக்கணக்கான பிரச்சனைக்குரிய தீர்ப்பை இந்த 4 சட்டத்துறை அறிஞர்கள் இமாம் ஷாஃபி இமாம், இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இவங்க தீர்ப்பு வழங்கினாங்க. இஜ்திஹா செஞ்சாங்க. இவங்க எல்லாம் முஜ்தஹித் முத்லக். இவங்கெல்லாம் ஆக உயர்தரத்தில் சஹாபாக்கள். இந்த 4 சட்டத்துறை அறிஞர்கள் எல்லாம் முஜ்தஹித் முத்லக். ஆனா முஜ்தஹிதுகள்லயே ஆக உயர்தரத்தில் இருக்கக்கூடிய முஜ்தஹித் யாருன்னு கேட்டா முஜ்தஹித் முத்லக். அந்த முஜ்தஹித் முத்லக்குள்ள வாராக்கள் தான் பிள்ளைகள் இந்த 4 சட்டத்துறை அறிஞர்கள். அப்ப இவங்க எப்ப பிறக்காங்கண்டா? உமையாக்களுடைய இறுதி காலத்திலும் அப்பாஸுடைய ஆரம்ப காலம். இந்த காலத்துல இருந்தாக்கள் இவங்க. இந்த காலத்துல போல நிறைய பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கு இவங்க தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த தீர்ப்பு வழங்கின இந்த தீர்ப்பை இவங்களுடைய மாணவர்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க என்ன செஞ்சாங்கண்டா? ஒரு புத்தகமாக எழுதினார்கள். நம்மட ஆசிரியர் நிறைய தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அத புத்தகமாக எழுத பின்னுக்கு வந்த சமூகம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற மாதிரி இந்த புத்தகத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றினார்கள். அதுதான் தக்லீத். அதுதான் பிள்ளைகள் தக்லீத். பிள்ளைகள் அப்ப உமையாக்களுடைய இறுதி காலத்திலும் அப்பாஸுடைய ஆரம்ப காலத்திலேயும் இருந்த அறிஞர்கள் தான் இந்த 4 சட்டத்துறை அறிஞர்கள். இவங்களோட காலத்துல நிறைய நவீன காலத்துல புதிய பிரச்சனை வந்துச்சு. இவங்க இஜ்திஹா செஞ்சாங்க. செஞ்ச அந்த இஜ்திஹாதுடைய தீர்ப்பை அவங்களோட மாணவர்கள், இந்த இமாம்களுடைய மாணவர்கள் ஒரு புத்தகமாக எழுதினாங்க. இந்த புத்தகத்தை பின்னுக்கு வந்த சமூகம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற மாதிரி அந்த புத்தகத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றினார்கள். இதுதான் பிள்ளைகள் தக்லீத். இமாம்களே கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்று சொல்றது. ரைட். இப்ப பிள்ளைகள் கேள்விக்கு வாங்க. இப்ப லேசி பிள்ளைல இப்ப ஒரு கரைச்சலும் இல்லை. இப்ப பாருங்க, இந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன் பிள்ளைல. இந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன்னா இது கேட்டு
இதெல்லாம் இன்ஷால்லா பிள்ளைகள் இப்ப டைம் இருந்தா செய்வர், இல்லன்னா இன்ஷால்லா அடுத்த ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டு இன்ஷால்லா கட்டாயம் செஞ்சு தருவோம் இல்லையா இது. இப்ப பிள்ளைங்க நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. இதை விளங்கப்படுத்துறேன்னா இந்த கேள்வியா ரைட். இப்ப ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான காரணம் என்ன? இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டதுண்டா எப்ப மூடப்பட்டது? 4 தொடக்கம் 12 வரை இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது. திரும்ப 13ல திரும்ப இஜ்திஹாதுடைய வாயில் திறக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப கேள்வி என்னண்டா, இஜ்திஹாதுடைய வாயில் ஹிஜ்ரி 4 தொடக்கம் 12 வரை மூடப்பட்டது. இந்த மூடப்பட்டதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன? இதான் கேள்வி. இதான் முதலாவது கேள்வி. இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான காரணம் என்ன? இதே கேள்வியை இன்னொரு ஸ்டைல்ல கேட்கலாம். இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்ட பிள்ளைய என்ன சிந்தனை உருவாகும்? இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டு இஜ்திஹாத் செய்யறல்ல, இந்த காலத்துல இஜ்திஹாத் செய்யல, அப்ப என்ன செஞ்சிருப்பார்? தக்லீத், தக்லீத். இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றிருப்பாங்களா இல்லையா இந்த காலத்துக்குள்ள? தக்லீத். இப்ப கேள்வி என்னண்டா, தக்லீத் சிந்தனை உருவாகிறதுக்கான காரணம் என்ன? அதே கேள்விதான். தக்லீது சிந்தனை ஏன் உருவாகியது? இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டதனால் தக்லீது சிந்தனை உருவாகியது. விஷயம் முடிஞ்சு பிள்ளைகள். அதே கேள்வி. அப்ப சில டைம்ல கேட்கலாம், தக்லீது சிந்தனை உருவாகிறதுக்கான காரணம் என்று கேட்டாலும், இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான காரணம் தான் தக்லீது சிந்தனை உருவாகிறதுக்கான காரணம். அடுத்த கேள்வி கேட்கலாம், ஃபிக்ஹ்களை வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? இஜ்திஹாத் செஞ்சாதான் ஃபிக்ஹ் தோற்றம் பெறும். ஃபிக்ஹ்னா என்ன? சட்டம், துணை சட்டம் மூலாதாரம் சொன்ன. இப்ப இஜ்திஹாத் செய்ய 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 நல்லா இஜ்திஹாத் செய்ய 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 இஜ்திஹாத் செஞ்சா துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். இஜ்மா உருவாகும், கியாஸ் உருவாகும், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லா, கவுலு சஹாபி, அல் உரூஃப் இதெல்லாம் உருவாகும். எப்ப உருவாகும்டா? இஜ்திஹாத் செய்யணும். ஆனா இஜ்திஹாத் செய்யாம இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றினால் ஃபிக்ஹ் என்ன செய்யும் பிள்ளைகள்? ஃபிக்ஹ் என்ன செய்யும்? வீழ்ச்சி, வீழ்ச்சி. இப்ப அடுத்த கேள்வி, ஃபிக்ஹ்களை வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? இப்ப இந்த 3 கேள்விக்கும் ஒரே ஆன்சர், ஒரே ஆன்சர். ஒரே டைம்ல பிள்ளை இப்படித்தான் படிக்கணும் பிள்ளைகளா. லேசி இப்படி படிச்சீங்கடா எக்ஸாம்ல எந்த கஷ்டமும் இல்ல. இதுக்கு பிள்ளை இப்ப நான் உங்களுக்கு 5 பாயிண்ட் சொல்லித்தார். முதலாவது பாயிண்ட்ஸ், மதுஹப் வெறி அல்லது தீவிரவாதம் அல்லது பற்று. பற்று எல்லாம் உண்டுதான் பிள்ளைங்களா. மதுஹப் வெறி, தீவிரவாதம், பற்று. உதாரணமாக பிள்ளை நான் ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்றேன். இப்ப நமக்கு பிள்ளைகள் ஒரு நாடகத்துல அவ்வளவு வெறித்தனம், இந்த படங்கள் பாக்குறதுல வெறித்தனம், இந்த ஊர்வலாய் பேசுறதுல வெறித்தனம் தான். அதுல அவ்வளவு ஆர்வமா இல்லையாங்க சொல்லுங்க. அதுல ஊறிடுவோம். பாங்கு சொன்னாலும் கணக்கெடுக்க மாட்டோம். அந்த ஊர்வலாய் பேசுகின்ற போது அதுல ஆர்வமான ஆட்கள் இங்க பாங்கு சொன்னாலும் சும்மா அப்படியா பாங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த நாடகத்துல ஊறின ஆட்கள் அந்த நாடகத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா அதுல வெறித்தனம். இந்த குர்ஆன் ஹதீஸ்ல ஊறினாக்கள் குர்ஆனை ஓதிட்டே இருப்பாங்க. நல்லா விளையாடணும். எனவே இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான முதலாவது முக்கியமான காரணம் மதுஹப் வெறித்தனம். மதுஹப்ல வெறியாக இருந்தார்கள். வெறிண்டா மதுஹபை பின்பற்றுவது வாஜிப், கட்டாயம் பின்பற்றணும். இது எங்கட ஷாஃபி மதுஹபை கொஞ்சம் பேர் பின்பற்றினாங்க, அதுல வெறித்தனம். இமாம் அபு ஹனீஃபா அவர மதுஹபை ஒரு ஆக்கள் பின்பற்றினாங்க, அதுல வெறித்தனம். என்ன ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், இப்படி ஒவ்வொரு மதுஹபிலையும் வெறித்தனமாக அதுதான் வேத வாக்கு என்று அதுல ஊறிட்டு இருந்தாங்க. அதுல ஊறினா இப்ப குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்வாங்களா பிள்ளைகள்? ஆய்வு செய்ய மாட்டாங்க. எனவே இந்த 4 தொடக்கம் 12 வரை இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான முக்கியமான காரணம் மதுஹபுல வெறித்தனமாக இருந்தார்கள், மதுஹபுல தீவிர போக்கை கையாண்டார்கள், மதுஹபுல பற்று அவ்வளவு நேசம், மதுஹபை நேசித்தார்கள். இஸ்லாம் சொல்லுது குர்ஆன ஹதீஸை நேசியுங்கோ.
மஹப்பத்துல்லா மஹப்பத்துர் ரசூல், அல்லாஹ் ரசூலை நேசிங்கோ. இங்க என்ன நடக்குதுண்டா, மதுஹப்னா அவ்வளவு உசுரு, மதுஹப்னா அவ்வளவு விருப்பம். இந்த நமக்கு சில இந்த நாடகங்கள் படங்கள் அதுல விருப்பம் மாதிரி இவங்களுக்கு இதுல அவ்வளவு விருப்பம். இப்ப என்ன செஞ்சாங்க, இதுலயே மூழ்கிட்டாங்க. இதை செய்யல, இஜிதிகா செய்யல. அப்ப இஜிதிகாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான முதலாவது காரணம் மதுக பெரி. விஷயம் முடிஞ்சு, அவ்வளவுதான். முதலாவது பாயிண்ட்ஸ். ரெண்டாவது, இந்த கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டீங்க முடியல. இந்த கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இந்த 4 கேள்விக்கும் அடுத்த வகுப்புல இன்ஷால்லா கிளியர் பண்ணி தருவோம் முடியல. இந்த கேள்விக்கு அடுத்த வகுப்புல கிளியர் பண்ணி தருவேன். இது நீங்க டைப் போதா முடியல, நம்ம முடிக்கணும். இன்னைக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்குமா? ரைட்டா? ரைட். இதைத்தான் விளங்கப்படுத்துறேன்னா, இதைத்தான் விளங்கப்படுத்துறேன். இந்த 3 கேள்வியை தான் விளங்கப்படுத்துறேன்னா, ரைட். முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன சொன்னேன்? மதுஹப் பெரி, மதுஹப் பெரி. இதுக்குரிய ஆன்சர் பிள்ளைகளா நல்ல ஞாபகம். இதுக்குரிய ஆன்சரா அந்த அடி, இதுக்குரிய ஆன்சர் தான் இது. இதை இன்னும் சொல்லல, இது இன்னும் சொல்லல. இந்த 4 கேள்விக்கு அது அடுத்த வகுப்புல சொல்லி தருவேனா. இரண்டாவது, மதுஹப் கருத்துக்கள் நூலுருப்படுத்தப்பட்டமை. ரைட். உதாரணமாக பிள்ளைகள், சிலாக்கள் பிள்ளைகள் இந்த நடிகை மாரோட கடும் வெறித்தனம். அப்ப உதாரணமாக பிள்ளைகள், இப்ப சும்மா உதாரணமாக என்ன, இப்ப நடிகர்கள் இருக்காங்களா இல்லையா, என்ன உங்களுக்கு தெரியாததா? தெரியும். அப்ப அதுல ஒரு நடிகரை வச்சுக்கொள்ளுங்க, சும்மா ஒரு நடிகர். அதுல வெறித்தனமான ஒரு 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 புள்ள என்ன செய்வான், அது சம்பந்தமா அவர் என்னென்ன படம் வருவதோ எல்லா படத்தையும் அப்படியே பார்ப்பான். பார்ப்பானா இல்லையா? ஏன்னா அது அவருண்ட அவ்வளோ வெறி, அவருண்ட அவ்வளோ விருப்பம். அவர் என்ன சொன்னாலும் அதை வேத வாக்கெடுத்து கொள்வான். என்ன அப்படி இருக்குதா இல்லையா? இப்ப இருக்காங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகள். முதலாவது பாயிண்ட் மதுஹப்ல வெறி. இரண்டாவது, மதுஹப் கருத்துக்கள் நூலுருப்படுத்தப்பட்டது. ஒரு ஆள் ஒரு நடிகரோடு பெரித்தனமா இருப்பார். அந்த நடிகர் ஒரு படத்தை வெளியிட்டா, ஒரு கொப்பியாக வெளியிட்டா, அதை பாக்குறியா இல்லையா? அதே மாதிரி தான் இது. மதுஹப் கருத்துக்கள் நூலுருப்படுத்தப்பட்டது. இதுவும் இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான ஒரு முக்கியமான காரணி. இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, இந்த புத்தகங்கள், இந்த இமாம்கள், சட்டத்துறை அறிஞர்கள் அவங்களோட காலத்துல நிறைய பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கினாங்களா இல்லையா? அந்த தீர்ப்பை அவங்களோட மாணவர்கள் புத்தகமாக தொகுக்காம விட்டிருந்தா பின்னுக்கு வந்தவர்கள் அதை வெறித்தனமாக பின்பற்றிருக்க மாட்டார்கள். ஆனா என்ன நடந்தது என்றா, மதுஹப் இமாம்களுடைய அந்த அவங்களோட காலத்துல வழங்கப்பட்ட தீர்ப்பு இருக்குதா இல்லையா, அந்த தீர்ப்பு அவங்களுடைய மாணவர்கள் புத்தகமாக எழுதினதால மதுஹப் கருத்துக்கள் நூலுருப்படுத்தப்பட்டதால ஒரு புத்தகமாக இருந்ததால இப்ப என்ன செஞ்சாங்கண்டா, புத்தகம் ஒண்ணு கிடைச்சிட்டா இல்லையா. ஏற்கனவே இமாம்டா உசுரு, அந்த இமாம்ட புத்தகம் கையில கிடைச்சா என்ன நடக்கும்? எங்கட இமாம்ட புத்தகம் வேத வாக்கு, அப்படியே புத்தகத்தை அப்படியே இந்த குர்ஆன ஹதீஸ பின்பற்ற மாதிரி இந்த புத்தகத்தை அப்படியே பின்பற்றினார்கள். அப்ப மதுஹப் கருத்துக்கள் நூலுருப்படுத்தப்பட்டமையும் இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான ஒரு காரணம், தக்லீது சிந்தனை உருவாகிறதுக்கான ஒரு காரணம், ஃபிக்ஹ் கலை வீழ்ச்சிக்கான ஒரு காரணமும் மதுஹப் கருத்துக்கள் நூலுருப்படுத்தப்பட்டவை. இது இரண்டாவது பாயிண்ட். சரியா உள்ள? இது இரண்டாவது பாயிண்ட். அப்ப இரண்டாவது என்ன? மதுஹப் நூல்கள் நூலுருப்படுத்தப்பட்டமை. என்ன? நூலுருப்படுத்தப்பட்டமை. இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, மதுஹப் இமாம்கள் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றமை. என்னடா பிள்ளைகள், இவங்க உண்மையாகவே பிள்ளை நல்லவர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த இமாம்கள் ஒரு கருத்து சொல்லிக்காங்க, என்னண்டா, நாங்க சொல்ற அவங்க நல்லாக்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க என்னண்டா, எல்லா இமாம்களும் நாங்க சொல்ற கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் நீங்கள் குர்ஆன் ஹதீஸை முற்படுத்துங்க. அவங்க அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மட சமூகம் தான் இல்ல 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 அவர் வேத வாக்கு, அவர் பிழையா சொன்னாலும் தான் சரியாக சொன்னாலும் அதான் வேத வாக்கு என்று இருந்தார்கள். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மதுஹப் இமாம்கள் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றிருந்தாங்க. ஓம் அந்த காலத்துல அந்த இமாம்கள் தனியா நல்லவர்கள், நல்ல அந்தஸ்து பெற்றிருந்தாங்க. அவங்க அந்தஸ்து பெற்று இருந்ததும் கூட இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான ஒரு காரணம் தான். உதாரணமாக ஒரு நடிகர் இந்த உலகத்திலே எல்லாம் என்ன பிரபல்யம் அடிப்பார், அது ஹராம் பிள்ளைல. நான் சொல்றேன் என்னண்டா, அப்ப நடிகர் நடிகை எல்லாம் அது படம் பார்க்கிற அதெல்லாம் ஹராம். நான் ஏன் அதை ஒப்பிடுறேன்டா, இந்த பாடத்தை நீங்க லேசாக விளங்குறதுக்காக வேண்டி ஒப்பிட்டு சொல்றேன். இப்போ ஒரு நடிகர் எடுத்தா உலகத்துல நல்லா பிரபல்யம் அடிப்பார். அதனாலதான் நான் வெறித்தனம் வருது. அவர்ல அவர் ஒரு படத்தை வெளியிட்டா அதை நாங்க பார்க்கணும். அதே மாதிரிதான் இவங்க பாத்தீங்கடா, நல்லா விளையங்களோன்னு நான் நடிகர்களோட இவரை ஒப்பிடல பிள்ளைல. இவங்க கண்ணியமானவர்கள், என்ன பரிசுத்தமானவர்கள், குர்ஆன ஹதீஸ பேணுதலாக முழுமையாக பின்பற்றியவர்கள். நடிகர்களோடு நடிகைகளோடு இவரை நான் ஒப்பிடவில்லை. நீங்க விளங்கோணும் என்பதற்காக வேண்டி அதை நான் வேறையா சொல்றேன். இவங்க கண்ணியமானவர்கள், நல்ல மனிதர்கள், பேணுதலானவர்கள், குர்ஆன ஹதீஸை முழுமையாக பின்பற்றியவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். நல்லா விளைவிக்கணும் பிள்ளைல. ரைட். அப்ப மதுஹப் இமாம்கள் சமூகத்துல நல்ல அந்தஸ்து, நல்ல மதிப்பு, நல்ல நல்ல மனுஷனா இல்லையா உள்ளே? அப்ப சமூகத்துல ஒரு மதிப்பா இல்லையா? இந்த மதிப்பும் கூட நல்ல மனுஷர், இவர் சொல்றதை நாம கேட்கணும், வேத வாக்கு அப்படி நினைச்சு கொண்டுட்டாங்க மக்கள். இன்றைக்கு இருக்காங்களா இல்லையா? அப்படி பாருங்க. இன்றைக்கு ஷாஃபி மதுஹப், அதுல சில ஆட்கள் ஊறியிருப்பாங்க. மாலிக் மதுஹப், அதுல சில ஆட்கள் ஊறியிருப்பாங்க. இன்றைக்கும் இருக்காங்க. அதுல பற்று, அதுல நேசம். இந்த ஷாஃபி மதுஹப்னா அதை பின்பற்றாக்கள் அவர் சொல்றது பிளண்டாலும் தான் சரிண்டாலும் தான் அப்படியே பின்பற்றுவாங்க. ஆனா இமாம்கள் சொல்லியிருக்காங்களா, நாங்க சொல்றதெல்லாம் சரியோ பிள்ளையோ நீங்க பின்பற்றுங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னது என்னண்டா, நாங்க சொல்றது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் எங்கட கருத்தை விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸை உட்படுத்துங்கோ. அவங்க நல்லவர்கள். ரைட். எனவே இவங்க சமூகத்தில் அந்தஸ்து பெற்று இருந்ததும் கூட இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான ஒரு முக்கியமான காரணம். அப்ப மூன்றாவது, மதுஹப் இமாம்கள் சமூகத்தில் அந்தஸ்து பெற்று காணப்பட்டார்கள். மூன்றாவது பயிற்சி. சரியா உள்ள மூன்றாவது பயிற்சி. நாலாவது, நீதிபதிகளாக முஜ்தஹிதுகள் இல்லாம முகல்லிதுகள் காணப்பட்டார்கள். இது என்ன போயிடுச்சுன்னா பிள்ளைகள், ஒரு இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சியில ஒரு நீதிபதியாக யாரை வைக்கணும்னா சட்டப்படிக்கு முஜ்தஹித் தான் வைக்கணும். ஏன்னா நவீன காலத்துல பிரச்சனை வந்தா அவர் நீதி செலுத்துவாரா இல்லையா? குர்ஆன ஹதீஸ ஆய்வு செஞ்சு அவர் நீதி செலுத்துவார். யாரு செலுத்துவார்? குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்வார் யாரு? முஜ்தஹித் தான் ஆய்வு செய்வார். ஆனா இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான காரணங்கள் உண்டு என்னண்டா, நீதிபதிகளாக முஜ்தஹிதுகளை வைக்காம யார வச்சாங்கண்டா, இந்த இமாம்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவாங்களா இல்லையா, அவங்கள கொண்டு போய் நீதிபதிகளாக வச்சா, இப்ப நவீன காலத்துல புதிய பிரச்சனை வந்தா இவங்க தீர்ப்பு சொல்லுகின்ற போது குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்வாங்களா, இமாம்களுடைய கருத்தை ஆய்வு செய்வாங்களா? இவங்க முகல்லிதுகள் இமாம்களுடைய கருத்தை தான் ஆய்வு செய்து பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கினார்கள். இதன் விளைவாகவும் இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது. அப்ப முஜ்தஹிதுகளை நீதிபதிகளாக வச்சா இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்படாது. ஆனா யார வச்சாங்கண்டா, நல்லா ஹிஜ்ரி 4 தொடக்கம் 12 வரை இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது. இதுக்கான முக்கியமான காரணம், இந்த காலத்துல நீதிபதிகளாக முஜ்தஹிதுகளை வைக்காம முகல்லிதுகளை நீதிபதிகளாக வச்சது என்பது இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான ஒரு காரணம், தக்லீது சிந்தனை உருவாகிறதுக்கான ஒரு காரணம், ஃபிக்ஹ் வீழ்ச்சிக்கான ஒரு காரணமும் இதுதான். இதுதான் இது நாலாவது பாயிண்ட். அப்ப நாலாவது பாயிண்ட் பிள்ளைகள், முஜ்தஹிதுகள் நீதிபதிகளாக இல்லாமல் முகல்லிதுகள் நீதிபதிகளாக இருந்தார்கள். சரியா பிள்ளைகள்? ரைட்.
அடுத்தது அப்பாஸினுடைய காலத்துல 5வது பாயிண்ட். அப்பாஸினுடைய காலத்துல என்ன மதுஹபுகளுக்கான மதுஹபுகளுக்கான அரச அங்கீகாரம். அப்பாசிய ஆட்சி காலத்துல ஒரு ஹலீஃபா, மெயின் ஹலீஃபாக்களே அப்பாசிய ஆட்சி காலத்துல விளங்கப்படுத்தின அப்பாசிய ஆட்சி காலம். அந்த அப்பாசிய ஆட்சி காலத்துல இந்த ஹலீஃபாக்கள் என்ன ஒரு ஜனாதிபதி மதுஹபுக்கு அங்கீகாரம் வழங்கினார், மதுஹபுகளை ஏற்றுக்கொண்டார். அப்ப ஒரு ஹலீஃபாவை இப்படி இருந்தா மக்கள் எப்படி இருப்பா? இப்ப யோசிச்சு பாருங்க. மெயின் உதாரணமாக ரசூலுல்லா மதீனாவில் ஆட்சி செஞ்சார். ரசூலுல்லா நல்லா இருந்தா தானே மக்கள் நல்லா இருப்பாங்க. ஒரு தலைவர் நல்லா இருந்தா தானே மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா ரசூலா நல்லா இருந்தார், ஹலீஃபாக்கள் ஓகே. ஆனா அப்பாஸுடைய ஆட்சி காலத்துல ஏன்னா அப்பாசிய ஹலீஃபாக்கள் மதுஹபுகளுக்கு அங்கீகாரம் வழங்கினாங்க. நீங்க மதுஹபுகளை பின்பற்றலாம், அது பிரச்சனை இல்ல. அப்படி அங்கீகாரம் வழங்கினா இப்ப மக்கள் பார்ப்பாங்க, ஹலீஃபாவே சொல்றாரு, அப்ப நாம பிரச்சனை இல்ல. அப்ப ஹலீஃபா தான் மக்களை திருத்தணும். திருத்துற ஆளே என்ன சொல்றாங்க, அப்பாசிய ஹலீஃபாக்கள் மதுஹபுகளுக்கு அதாவது மதுஹபுகளுக்கு அரச அங்கீகாரம், அரசாங்கத்தாலே அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு, மதுஹபுகளை பின்பற்றலாம். அப்ப மக்கள் நினைச்சுவாங்க இப்ப அப்ப மதுஹபுலே ஊறி இருந்தாங்க. இதனால இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டது. எனவே அப்பாஸுடைய ஆட்சி காலத்துல அப்பாஸுடைய காலத்துல மதுஹபுகளுக்கான அரச அங்கீகாரம் வழங்கப்பட்டதும் இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டமைக்கான ஒரு முக்கியமான காரணம். இதைத்தான் பிள்ளைகள் அழகா எழுதணும். 10 மார்க்ஸுக்கு வந்தா அறிமுகத்தோட, அது இஸ்லாம் பிள்ளைகளா இருக்கலாம், இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளா இருக்கலாம். 10 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் பொதுவாக நீங்க சின்ன ஒரு அறிமுகம் எழுதணும். ஆனா பிள்ளைகள் மத்த மார்க் சிஸ்டத்தை நான் சொல்லல விட, ஏனென்றா இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு மார்க் சிஸ்டம் வேறு. ஏன்னா பிள்ளைகள் இஸ்லாம் பிள்ளைகளுக்கு மார்க் சிஸ்டம் 2, 4, 6, 8, 10, 5. ஐசி பிள்ளைகளுக்கு 4, 10 இதான் சிஸ்டம். அதுக்காக நான் இவ்வளத்த பிள்ளைகள் நான் பொதுவாக எடுக்கிறதால இவ்வளத்தை நான் இந்த மார்க் சிஸ்டத்தை வச்சு விளங்கப்படுத்தல, நான் பொதுவாக தான் விளங்கப்படுத்துறேன். ஏன்னா இது பொதுவான தலைப்பு. இஸ்லாம் பிள்ளைகளுக்கு இந்த பாடம் இருக்குது, இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு இந்த பாடம் இருக்குது. அதனால 10 மார்க்ஸுக்கு ஓகே. 10 மார்க்ஸுக்கு பொதுவாக இஸ்லாம் பிள்ளைகளாக இருக்கலாம், இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளாக இருக்கலாம். 10 மார்க்ஸுக்கு எழுதுகின்ற போதும் அறிமுகம் எழுதித்தான் இது எழுதும். ஆனா மற்ற மார்க்ஸுகளுக்கு நான் இவடத்தை சொல்ல இயலாது. ஏன்டா 2 பேர் பிள்ளைகள் இருக்கீங்க, கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதுக்காக நான் கிளாஸ் செய்கின்ற போது எங்கட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் விளக்கமாக சொல்லி இருக்கிறேன். இதுக்கு எப்படி டைம், இதுக்கு டைம், இதுக்கு டைம், இதுக்கு டைம், இதுக்கு எப்படி, இதுக்கு எப்படி, இதுக்கு எப்படி, இது எப்படி எல்லாம் செமினார்ல நாங்க ஃபுல்லா விளங்கப்படுத்திருக்கிறோம். இது ஒரு ஃப்ரீ கிளாஸ் என்பதனால பிள்ளைகள் இதை நான் பொதுவாகவே உங்களுக்கு விளங்கப்படுத்தி தாரேன். நல்லா படிச்சு கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன், இஸ்லாமிய நாகரிகம் மிக 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 இலகுவான பாடம். இலகுவாக படிக்கிறதுக்குரிய முறைகள் இருக்குது. அந்த அடிப்படையில படிச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம்ல நல்ல பெறுபேற்றை பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட எதிர்காலம், நீங்க எவ்வளவு காலமும் நீங்க ஸ்கூல்ல பிள்ளைகள் படிச்சீங்க, 1ஆம் ஆண்டுல இருந்து O level வரும் வரைக்கும் நீங்க பிள்ளைகள் 1ஆம் ஆண்டுல இருந்து 11 வரைக்கும் படிச்சீங்க. அதனுடைய பெறுபேற்றை நீங்க பெற்றுக்கொள்றா, அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பெற்றுக்கொள்றா. இப்ப படிக்கீங்களா இல்லையா A level, இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இந்த 2 வருஷமும் நீங்க படிக்கிறது தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எனவே பிள்ளைகள் யாருமே சோம்பரித்தனம் படாம, மாச்சல் படாம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இன்னும் சரியா 2 மாதம் இருக்கிறது. 2 மாதம் தாராளமாக போதும். எனவே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க பிள்ளைகள். உங்களுடைய எதிர்காலம் டைமை நல்லா சேவ் பண்ணி கொள்ளுங்க. இரவு பகலாக குறுகிய நேரம் தூங்குங்க. என்ன நேரத்துல எழும்புங்க பிள்ளைகள். ஏன்னா ஒரு 10 மணிக்கு தூங்கி அல்லது 9 மணிக்கு 9, 10 மணிக்குள்ள தூங்கி பிள்ளைகள் மார்னிங் ஒரு 3:30க்கு எழும்புங்க. எழும்பி பிள்ளைகள் பாடங்களை நல்லா மீட்டல் செய்யுங்க, நல்லா படிங்கோ. என்ன சில விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள் குர்ஆன் ஹதீஸ் பாடமாக்கத்தான் வேணும். ஆனா சில பாடங்கள் பிள்ளைங்க நீங்க பாடமாக்கவே தேவையில்லை, சும்மா அழகா தலைக்குள்ள போட்டுட்டா உங்களுக்கு விளங்கும். நல்லா படிங்க பிள்ளைகள். செமினார் செஞ்சுட்டு இருக்கிறோம், விரும்பிய பிள்ளைகள். ஏன்னா எங்கட செமினார்லமா நிறைய பிள்ளைகள் படிக்காங்க. குரூப் 1, குரூப் 2, 2 குரூப்ல செமினார் பிள்ளைகள் இருக்காங்க. நீங்க பிள்ளைகள் என்ன நாங்க இடையில தான் சில ஃப்ரீ கிளாஸ்கள் போடுறது. நீங்க விரும்பினா பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க விரும்பினா இந்த பாடம் உங்களுக்கு ஓகே, சேர்ற பாடம் ஃபிட்டா தான் இருக்குது, விரும்பினா நீங்க கலந்து கொள்ளலாம்.
எங்கள்கிட்ட பிள்ளைகள் படிச்சிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு விருப்பமா எங்கட கிளாஸ்ல எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். முழுமையான வழிகாட்டல பிள்ளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். எங்களுக்கு சிஸ்டம் எல்லாம் தெரியும். என்ன நாங்க என்ன பேப்பர் திருத்துற பிள்ளைகள் என்ன மார்க்கிங் போறது, அதனால எப்படி நீங்க எக்ஸாம் எழுதணும், ஒரு கேள்விக்கு எதுக்கு அறிமுகம் எழுதணும், எதுக்கு அறிமுகம் எழுதக்கூடாது, என்ன எத்தனை வரி எழுதணும், என்ன எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், என்ன எல்லா நுணுக்கங்களும் சொல்லி தருவோம். சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா 99 மார்க்ஸ் 99 மார்க்ஸ் பிள்ளைகள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எனவே நாங்க பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளுடைய பேப்பரை திருத்துறது, இஸ்லாமிய நாகரிக பேப்பர். அப்ப நல்லா எங்களுக்கு தெரியும் புள்ள எதுல பிழை விடும்ண்டு. அப்ப எல்லா விடயங்களையும் உங்களுக்கு அழகாக என்ன தெளிவாக இப்படித்தான் எழுதணும் என்று சொல்லி தருவோம். சொல்ற மார்க் எழுதினீங்கன்னா 99 மார்க்ஸ சட்டப்படியாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் உங்களுக்கு நாங்க விளங்கப்படுத்தி தருவோம். என்ன பத்தி பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, நான் சொல்லவும் இல்லை. ஏண்டா இருசா சேர்ந்தாலே இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் தெரியும். அதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் என்ன பத்தி அறிமுகப்படுத்தல. சரியா பிள்ளைகள், என்ன பத்தி நான் அறிமுகப்படுத்தல ஏண்டா எல்லா பிள்ளைகிட்ட நீ கேட்டாலே தெரியும். என்ன இருசா சேர்ன்னு சொன்னாலே ஓட்டமாவடி சொன்னாலே பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். எனவே பிள்ளைகள் விரும்பியாக்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றோம், நல்லா படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த கேள்வி எழுதுற முறைகள் எல்லாம் இருக்கு பிள்ளைகள். எம்சி கேள்வி எழுதுற சிஸ்டம் எல்லாம் இருக்குது. எம்சி கேள்வி எல்லாம் பிள்ளைகள் எழுதுற நுணுக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லி தருவேன். பெரிய பந்தி வந்தா எப்படி எழுதணும், ஏபிசிடி கேள்வி வந்தா எப்படி எழுதணும், லேசி கண்டுபிடிக்கிறதா சிஸ்டம் இருக்குது. டைம் போகாது, லேசாக கண்டுபிடிக்கலாம். அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். சொல்ற மாதிரி செஞ்சீங்கண்டா எஸ்ஏ கேள்வி 3 மணித்தியாலம் 10 நிமிடம். இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு எஸ்ஏ 5 கேள்வி செய்யணும். எம்சி கேள்வி 2 மணித்தியாலம் 2 மணித்தியாலம். சரியா பிள்ளை, 2 மணித்தியாலம். ஒரு கேள்விக்கு 2.5 நிமிடம் ஒதுக்க வேண்டும். ஒரு கேள்விக்கு 2.5 நிமிடம் ஒதுக்கணும். அதுவும் எல்லா கேள்விக்கும் இல்லை. உதாரணமாக ரப்பானியா ஷுமூலியான்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், அதுக்கு 2.5 நிமிடம் தேவையில்லை. கொஞ்சம் ஹார்டான கேள்வி ஒன்று இருக்குமா எம்சிக்குள்ள, அதுக்கு நாங்க 2.5 நிமிடத்துக்குள்ள ஒதுக்கி அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டும். அப்போதுதான் நாங்க 50 கேள்விக்கு நாங்க ஆன்சர் பண்ணலாம். அப்ப இதுக்குரிய எல்லா சிஸ்டங்களையும் அழகா சொல்லி தருவோம். ஏன்னா நாங்க குரூப்ல அந்த பிள்ளைகள் எழுதுற அந்த கேள்வி பேப்பர்கள் அந்த இதெல்லாம் நாங்க குரூப்லயும் சில முக்கியமான என்ன ஆன்சர்களை போடுறது பிள்ளைகளுக்கு காட்டணும், இப்படித்தான் எக்ஸாமுக்கு எழுதணும். ஏன்னா அதே மாதிரி இன்ஷால்லா எக்ஸாம் செய்வோம் நாங்க ஜூம்ல பிள்ளைகள் என்ன இந்த செமினார் பிள்ளைகளுக்கு நாங்க இந்த ஜூம்ல எக்ஸாம் செய்வோம். எப்படி முழுமையான வழிகாட்டல் பிள்ளைகளா முழுமையான வழிகாட்டலை தாரோம். எனவே எங்கட கிளாஸ்ல விருப்பமானவர்கள் தொடராக கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. 2025, 2026, 2027 புதிய பெஞ்சுக்கு போய் ஸ்டார்ட் பண்ண போறோம். 2025க்கு போயிட்டு இருக்குது, 2026க்கும் போயிட்டு இருக்குது கிளாஸ். 2027க்கு பிள்ளைகள் போய் ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லா பிள்ளைகளையும் குரூப்ல எட் பண்ணிட்டோம். சரியா பிள்ளைகள்? எனவே கலந்து கொள்ள விருப்பமானவர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த இப்போ நம்பர் 075 7097 187 என்ற நம்பருக்கு நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கொள்ளலாம். நல்லா படிங்க பிள்ளை, திரும்ப கொஞ்சம் நல்லா படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 2 மாதங்கள் இருக்கிறது. உங்களால ஏழாம் எதுவும் இல்லை. ஆர்ட்ஸ் பாடம் மிக லேசி, அழகா படிக்கலாம். திரும்பவும் சொல்ற லேசான பகுதி. அதுவும் இஸ்லாமிய நாகரிகம்னா மிச்ச லேசான பகுதி பிள்ளைகள். எதுவுமே கஷ்டம் இல்லை. நீங்க எதை கஷ்டம்னு நினைப்பீங்களோ அது மிக இலகுவாக இருக்கும். எனவே அதை இலகுவாக விளங்கப்படுத்தி தருவர். எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் பிள்ளைய நீங்க துவாவில் சேர்த்துக்கொள்ளுங்க. என்னையும் உங்களை நான் இன்ஷா அல்லாஹ் துவாவில் சேர்த்துக்கொள்றேன். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த இடத்துல இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.